சேச்சே, அப்படிலாம் ஆகாது. கரெக்டா கட்டிடுவாப்ல. அது எப்படி ஷூரா சொல்றீங்க? அவன் வேணா நல்லவனா இருக்கலாம், ஆனா பிசினஸ்ல எதிர்பாராத விதமா என்ன வேணா நடக்கலாம். அப்படி நடந்தா அவனும் பாதிக்கப்படுவான், உங்க வேலைக்கும் பாதிப்பு வரும். இது வரைக்கும் நீங்க சேர்த்து வச்சிருந்த மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கீங்க. யாரோ ஒருத்தனுக்காக நீங்க அதை கெடுத்துக்காதீங்க. உங்க லைஃப், மாயாவோட ஃபியூச்சர் ரெண்டுமே பேங்க் வேலையை நம்பிதான் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், அனாவசியமா ரிஸ்க் எடுக்காதீங்க. அவன் பணம் கட்டலன்னா பேங்க்ல உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்க அவனுக்காக பணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க அவங்கிட்ட கேப்பீங்க, பணம் கட்டலன்னா அவன் மேல டென்ஷன் ஆவீங்க. அது கோவமா மாறும். இன்னைக்கு அவனை பத்தி என்னெல்லாம் பாசிட்டிவா சொல்றீங்க, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றீங்க, அது எல்லாமே கெட்டு போயிடும் மேடம். மாயாவும் டிஸ்டர்ப் ஆவா. இதெல்லாம் தேவையான யோசிச்சு பாருங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. என்ன சொல்ற நீ? நீ சொல்றதும் சரின்னு தான் படுது. எதுக்கும் யோசிச்சே பண்றேன். இன்னொரு விஷயம் இருக்கு மேடம். மாயாவுக்காக தானே கஷ்டப்படுறீங்க. இந்த வீடு, சொத்து இதெல்லாம் அவளுக்காக தானே சேர்க்கறீங்க. இந்த பிரச்சனையில இருக்கிற சொத்தையும் இழந்துட்டா அவளோட எதிர்காலம் என்ன மேடம் ஆகிறது? அதுக்காக தான் சொல்றேன். புரியுது சுகந்தி. தேங்க்ஸ். ஓகே மேடம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேங்க. சார், சார், எஸ், வா வா. என்ன சோப்பு ஷாம்பு ஏதாவது வைக்க வந்திருக்கீங்களா? இல்லை சார், வைஷாலி இருக்காங்களா? நீங்க? சார், நாங்கள் வைஷாலிக்கு தெரிஞ்சவங்க. ஓ சாரி, டெய்லி யாராவது அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு வீட்டுக்கு வராங்களா, அதனால தான் அப்படி கேட்டேன். வாங்க உள்ள வாங்க. இல்லை பரவாயில்ல, வைஷாலி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுங்களேன், நான் பேச. வைஷாலி வெளியே போயிருக்கா, ஒரு 5 நிமிஷத்துல வந்துருவா. உள்ள வந்து உட்காருங்க. இல்லை சார், நாங்கள் அப்புறமா வரோம். ஆடா என்ன தம்பி நீங்க வைஷோட ஃப்ரெண்டுங்க, நீங்க உங்களை வீட்டில் கூட்டு உட்கார வைக்காம வெளியே அனுப்புனா அவ வந்து என்ன கோச்சிக்க மாட்டாளா? வாங்க தம்பி, அட வாங்க தம்பி வாங்க, அது வரைக்கும் பேசிட்டு இருக்கலாம். வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க தம்பி. இருக்கட்டும் சார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, டீ ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? இல்லை சார், பரவாயில்ல சார். ஏன் 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 இப்படி கூச்சப்படுறீங்க? சரி, நீங்களே வேணாம்னு சொல்றீங்க. பை த பை, ஐ எம் நந்தகுமார், வைஷோட அப்பா. ஹலோ சார், ஐ எம் யுகேந்திரன். என் பேர் வேலு. வேலு சார். ஓ, வைஷு எனக்கு ஒரே பொண்ணு. அவ என்ன ஆசைப்பட்டாலும் சரி, தடையே கிடையாது, உடனே வாங்கி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு செல்லம். நானும் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்டிங்ல இருக்கேன். பிளானிங், ப்ரொடக்ஷன், மார்க்கெட்டிங்னு ஏகப்பட்ட வேலைங்க. பணம் பணம் பணம்னு பின்னாலேயே சுத்தி சுத்தி சலிச்சு போச்சுங்க. கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சு, அதான் லாங்கா மெடிக்கல் லீவ் போட்டு வீட்லயே இருக்கேன். ஆனாலும் போன போட்டு நீங்க இல்லாம வேலையெல்லாம் சஃபர் ஆகுது. நீங்க தான் திரும்ப வரணும்னு நையி நையி நையின்னு நச்சரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம வேலை அப்படி, வேல்யூ அப்படி. வைஷு என்னை பத்தி சொல்லிருப்பாளே? இல்லை சார், ஆக்சுவலாக அவங்களே எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். கொஞ்ச நாள் தான் தெரியுமா? அப்படின்னா? ஆமாம் சார், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட சொல்ல முடியாது. 2 தடவை தான் பார்த்துருக்கோம். 2 தடவை பிரச்சனை ஆயிடுச்சு. தவறுதலாக அவங்க வண்டியை வேறு இடிச்சு நான் டேமேஜ் பண்ணிட்டேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? யுகேந்திரன் சார். நம்ம வீட்டில் கீசர் ரிப்பேர் பண்ண வந்தது நீங்க தானா? ஆமாம் சார். என் பொண்ணு வண்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டது நான் தான் சார். அடப்பாவி, வீட்டுக்கே வந்திருக்கான். நம்ம விஷயம் தெரிஞ்சு நம்மளை போட்டு கொடுக்க வந்திருக்கானா இல்லை மாட்டிக்க வந்திருக்கானா? தம்பி, உங்க மேல மொத்த குடும்பமும் கொலவெறியில இருக்கும். மெக்கானிக் ஷெட்ல விட்டு எங்க வண்டியை எவனா ஒருத்த ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டானா. அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியல சார். தெரியலையா? அப்ப மாட்டிக்கத்தான் வந்திருக்கான். கரெக்டா ஹேண்டில் பண்ணா இவங்கிட்டையும் காசு பார்க்கலாமே. எங்கிருந்து ஆரம்பிக்கலாம்? தம்பி,
நீ எப்படி இங்க? எங்கடா என் வண்டி? அத என்ன பண்ண? இந்த பாருங்க, தேவையில்லாம கோவப்படாதீங்க. அதை பத்தி விசாரிக்கத்தான் நான் வந்தேன். நீ என்னடா அத பத்தி விசாரிக்கணும்? என் வண்டியை மெக்கானிக்கோட சேர்ந்து வித்து தின்னுட்டா வீட்டுக்கு வேற வந்திருக்கியா? எவ்வளவு தைரியம் உனக்கு? இந்த பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. நான் அந்த மாதிரி பையனே கிடையாது. போதும். நீ எப்படிப்பட்ட கிரிமினல்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. வண்டியை நானே சரி பண்ணி தரேன்னு மெக்கானிக் ஷெட்ல விட சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இப்ப அந்த வண்டியை வித்திருக்கீங்க. ஏங்க உண்மை புரியாம பேசாதீங்க. ஆக்சுவலா என்ன நடந்தது தெரியுமா? நீங்க சொல்ற எந்த விளக்கத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. எனக்கு என் வண்டி வந்தாகணும். எங்கடா வித்தீங்க? இந்த பாருங்க, வண்டியை கொண்டு போய் விட்டது மட்டும் தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சு, எதனால அந்த ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், பண்றதையும் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி நடிக்கிறியா? அந்த மெக்கானிக் கிட்ட நீ தானே இவளை கூட்டிட்டு போன. அவன் ஓ ஆள் தானே? ஆமா மேடம், அவர் ஒரு நாள் தான் டைம் கேட்டிருந்தாரு. வண்டி சரியா இருந்தா கொடுத்திருந்திருப்பாரு. எங்கடா கொடுத்தா? என் வண்டியை எனக்கே தர மாட்டேன் தகராறு பண்றான். இப்ப வேற ஆள் கிட்ட வண்டியை வித்துட்டு உன் ஆள் தான் வண்டியை வாங்கிட்டு போனா என்ன ஏமாத்த பாக்குறான். இதெல்லாம் உன் வேலை தான்டா. நீ போட்ட பிளான் தான். உன்னால வண்டி போனதும் இல்லாம அதுல வச்சிருந்த என்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போச்சு. நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? வண்டியை செட்ல விட்டதுக்கு அப்புறம் நான் அதை பார்க்கவே இல்ல. வேற ஒரு பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன். ஆமாடா, உனக்கு பிரச்சனையில மாட்டறதே தான் வேலை. நீ மாட்டிக்கிறது போதாதுன்னு இப்ப என்னையில சேர்த்து மாட்டி விட்டுருக்க. என் டிசி மார்க் ஷீட் எல்லாமே என் வண்டியோட போச்சு. இப்ப எனக்கு எப்படிடா வேலை கிடைக்கும்? உன்னால என் லைஃபே போச்சு. நீங்க கோவப்படுறது எனக்கு புரியுதுங்க. மண்ணாங்கட்டி, அது புரிஞ்சா எல்லாம் சரியாயிடுமா? ஹலோ, உங்களுக்கு வண்டி வேணுமா வேணாமா? உங்களுக்கு வண்டி வேணும்னா நீங்க அமைதியா இருந்துதான் ஆகணும். நான் சொல்றதை நீங்க கேட்கணும். கேட்பீங்களா மாட்டீங்களா? தப்பு அந்த மெக்கானிக் மேலதான். நீங்க போய் கேட்டப்பவே அந்த வண்டியை கொடுத்திருந்தாங்கன்னா இந்நேரம் பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அதுக்காக நான் வேணாலும் மன்னிப்பு கேட்கிறேன். ஏய், உன் மன்னிப்பு யாருக்குடா வேணும்? என் வண்டியை காணோம், என் சர்டிபிகேட்டை காணோம். அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? ஏய், எனக்கு என்னமோ இவன் மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. இவனும் அவனுமா சேர்ந்து பிளான் பண்ணி வண்டியை வித்திருக்காங்க. இப்ப வந்து நாடகம் ஆடுறாங்க. என்ன பேசுறீங்க மேடம்? வண்டியை நான் தான் வித்தனா நான் எப்படி வீட்டுக்கு வருவேன்? கோவத்துல என்ன வேணா பேசலாம் நினைக்காதீங்க. இத்தனை நாளா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருந்தேன். இப்பதாங்க ரிலீஃப் ஆகி வந்தேன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு மெக்கானிக் சொல்லி தாங்க எனக்கே தெரியும். அதை பத்தி விசாரிக்க தான் மேடம் நானே இங்க வந்தேன். ஓ, விசாரிக்க தான் வந்தியா? அப்போ உனக்கு என் வண்டி எங்க இருக்குன்னு தெரியாது? தெரியாதுங்க. உங்க சைடுல இருந்தா யாரோ வண்டி எடுத்துட்டு போனதா மெக்கானிக் சொன்னா. முதல்ல அது யாருன்னு விசாரிங்க. அத நாங்க ஏன் விசாரிக்கணும்? வண்டி காணாம போனதுக்கு நீ அந்த மெக்கானிக் தான் காரணம். வண்டி மட்டும் வரல, உன்னை என்ன பண்றோன்னு பாரு. ஏங்க, சம்பந்தப்பட்ட ஆள் நேர்ல வந்திருக்கா, பேசி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறீங்களே. ஒரு ஆம்பளையா என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கேக்குறமா, நானும் வந்தத்துல இருந்து கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான்ல. ஏண்டா, வண்டிய ஆட்டைய போட்டதும் இல்லாம எங்க வீட்டுக்கே வந்து உங்க ஆள் தான் எடுத்திருக்கான், யார் எடுத்திருக்கான், என்ன எதுன்னு என்கிட்ட விசாரிக்கிறியா? சார் உங்களுக்கு தான் சார். ஏய், நான் பார்க்கத்தான் சாதுவா இருப்பேன். என்ன டென்ஷன் பண்ணி விட்டு வேற மாதிரி ஆயிடுவேன். என் பொண்ணு அந்த வண்டியை பூ மாதிரி வச்சிருந்தாயா, பொக்கிஷ மாதிரி பார்த்துட்டு இருந்தா. அத போய் வித்து தின்றிருக்கே. நீங்க எல்லாம் மனுஷனாடா? என்ன சார் இது அநியாயமா இருக்கு. யாரோ பண்ண தப்புக்கு ஏன் மேல பழிய போடுறீங்க? தம்பி, இந்த கதையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். எனக்கு தேவை வண்டி. அது எப்ப வரும் அதை சொல்லு. நீங்க தேவையில்லாம என்ன தப்பா நினைக்கிறீங்க. இன்னொருத்தர் வண்டியை வித்து திங்கிற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவன் இல்ல. போதும் போதும். எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், அந்த மெக்கானிக்கை பத்தியும் தெரியும். யாராவது ஏமாந்தா வண்டியை இடிக்க வேண்டியது, அதை மெக்கானிக் ஷாப்ல விட வேண்டியது, பாதி விலைக்கு வித்து திங்க வேண்டியது. எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இப்படி? சார் கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. உங்க வண்டி நீங்க தான் சார் பத்திரமா பாத்துக்கணும். அவன் ஏதோ பாவப்பட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா அவனை போய் இந்த பாவம் பாவக்கையெல்லாம் உன்னோட வச்சுக்க தம்பி. காணாம போனது எங்களோட வண்டி, காணா போன வண்டி எங்களுக்கு வந்தாகணும். சார் நீங்க பேசுறது நியாயமே இல்ல சார். ஏதோ தப்பு நடந்திருக்கு. யார் பண்ணிருப்பாங்க, அது எப்படி சரி பண்றதுன்னு பார்க்காம. தம்பி நிறுத்து. உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? பச்சை புள்ள மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு போலீஸ் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வண்டியை ஒருத்தன் அபேஸ் பண்ணிட்டு போயிட்டான். அந்த பச்சை புள்ள யாரு தெரியுமோ? நீதான். என்ன சார் ஏதோ கோவத்துல பேசுறீங்கன்னு பார்த்தா நான் தான் முடிவே பண்ணிட்டீங்களா? ஆமாண்டா, நீதான் பண்ணிருப்ப. ஒத்துக்கோ, நாம பேசி தீர்த்துக்கலாம். இனிமே பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இவன் தானே நல்லா தெரிஞ்சு போச்சே. நமக்கு வண்டி வந்தாகணும். என்ன சொல்றான்னு கேளுங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? வண்டிக்கு நான் பொறுப்பேத்துக்கணும், அவ்வளவுதானே? கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. அது யார் பண்ண வேலைன்ட்டு நானே கண்டுபிடிக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இந்நேரம் அவனுக்கு வண்டியை பார்த்து பார்த்தா பிச்சு வித்துருப்பானுங்க. அதெல்லாம் முடியாது சார். ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இதை தட்ட அந்த மெக்கானிக்கும் கேட்டான். அவனுக்கு வரல, வண்டியும் வரல. பழசெல்லாம் திரும்ப வராதியா. எனக்கு புது வண்டி தான் வேணும். புது வண்டியா? என்ன சார் இது? உங்களுக்கே ஓவரா தெரியல? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு.
ஏதோ படிச்சவங்களாச்சு விவரம் பண்ணிட்டீங்க. போலீஸ் வரைக்கும் போக வேண்டாம், நமக்குள்ளே பேசி தீர்த்துக்கலாம் பார்த்தா டென்ஷன் பண்ணி என்ன போலீஸ்க்கே போக வச்சிருக்க போல இருக்கே. சார் நீங்க மிரட்டுறதுக்காக இல்ல, இது என்னால வந்த பிரச்சனை, அதனால நானே பொறுப்பேத்துக்கிறேன். டேய், அவங்க புது வண்டி கேக்குறாங்கடா, காசுக்கு எங்க போவ? ஏதாவது பண்ணலாம்டா. என்ன திருட ரேஞ்சுக்கு பேசுறது எனக்கு அவமானமா இருக்குடா. சார் நான் இப்பவும் சொல்றேன், பண்ணது நான் இல்லை. என்னால உங்க பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக ஒரு மனிதாபமான அடிப்படையில் நான் ஏத்துக்கிறேங்க. திரும்பவும் நீ ஏமாத்த மாட்டல? ஏங்க இவ்வளவு தூரம் பேசுற நம்ப மாட்டீங்களா? நான் எப்படியாவது உங்க வண்டி வாங்கி கொடுத்துட்றேங்க, என்ன நம்புங்க. இதெல்லாம் தேவையாட உனக்கு? நீயா வெளியே வந்து 7.5 இழுத்து விட்டுட்டு இருக்க? எப்படி புது வண்டி ஓகேவா? இப்போ நம்மளை பத்தி புரிஞ்சுக்காங்க. போங்க போய் வேலையை பாருங்க, போங்க. மறைக்கிறாப்பா. பாடா, பொண்ணு வண்டி வித்துட்டோமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை, புது வண்டி கிடைச்சிருச்சு. ஏ அம்மா அம்மா செப்பல கழட்டு. வா. ஆண்டி வா 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 வா. உட்காருப்பா. உட்காருங்க. உட்காருமா. சாரி, அடிக்கடி வந்து தொந்தரவு கொடுக்கறோம்னு தப்பா நினைக்காதீங்க. இவதான் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு அடம் பிடிச்சா. அட இதுல என்னமா இருக்கு? மாயா எப்ப வேணாலும் இங்க வரலாம். இங்க வரத்துக்கு நீங்க சங்கடப்படாதீங்க. ஆண்டி, உங்களுக்கு நான் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியா? நீங்க சாப்பிடுங்க. அம்மு, ஆண்டி கிட்ட கொடுத்துடு, அவங்க அப்புறம் சாப்பிடுவாங்க. சரி ஆண்டி, இத நீங்க பத்திரமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடணும், சரியா? சரிடா. நீ என்ன சாப்பிடுற? நான் விளையாட தான் வந்தேன். ஓ யுகி, நான் எல்லாரும் கண்ணாம்பூச்சி விளையாடலாமா? அம்மு, தொந்தரவு பண்ணாத, அவங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கும்ல. இல்ல மேடம், ஆசையா கேக்குறாங்க, அவங்கள அவங்க போக்கிலே விட்டுறலாமே. பிரியங்கா, நீங்க கொஞ்சம் அவங்க கூட விளையாடுங்க. கண்ணாம்பூச்சி விளையாடுற வயசா இது? ஏய், அதான் ஆசைப்படுறாங்கல்ல, ஏதாவது கர்ச்சீஃப் எடுத்து கட்டி கண்ணாமூச்சி விளையாடுங்க. எடுக்கா அக்கா, அங்க இருந்து ஒரு அதுல துணி பாரு. இருக்கா? மா, வாங்க நாம அப்படி போயிடுவோம். பிரியங்கா வா. எனக்கு கட்டி விடுங்க, எனக்கு கட்டி விடுங்க. சரி சரி. வா. இந்தாங்க. வீட்டுக்கு குழந்தையே வேண்டாமா, அவ ஒருத்தி இருந்தா போதும். ஒரு பக்கம் அது சந்தோஷமா இருந்தாலும் இவளை நீங்க தொந்தரவா நினைப்பீங்களோன்னு. நீங்க ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அவளும் எங்கள ஒருத்தி தான். நீங்க பழகிறப்பவே புரியுதுங்க. என்ன விட்டா இவளுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லையேன்னு ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு இத்தனை உறவுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவனா பார்த்துதா இவளை இங்க அனுப்பிச்சிருக்கான். உண்மைதாமா, இது எந்த ஜென்மத்து பந்தமோ இப்படி எங்களோட வந்து ஒட்டிக்கிட்டா. அவளையும் என் பொண்ணுங்களோட பொண்ணா இருந்துட்டு போட்டுமே. ஏய் பிரியங்கா, மாயா. பிரியங்கா, என்ன விளையாட்டு இது? என்ன நடக்குதுங்க? என்னத்த இது? ஆளால குச்சி கும்மாளம் போடுறாங்க. இது வீடா இல்ல சர்க்கஸ் கூடாரமா?
பெரிய சுதந்திர போராட்ட தியாகி ஜெயில இருந்து வெளியே வந்தாரு, நீங்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவரத்தை மருமக வந்தது கூட தெரியாம ஓவர் ஆடிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ள, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்ததை நான் கவனிக்கல. நீங்க வந்து உட்காருங்க. நான் உட்கார வரல, எனக்கு மானம் ரோஷம் எல்லாம் இருக்கு. ஆனா உங்க குடும்பத்துக்கு தான் அதெல்லாம் யாருக்கும் இல்ல போல இருக்க. நான் நீங்க அவ்வளவு கேவலமா உங்க எல்லாரையும் கத்திட்டு போயிருக்கேன். எனக்கு என் பணம் வந்தாகணும்னு சொன்னேன், என்ன ஆச்சு? வாடி வாடிங்க 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 வாங்கிங்கிற. உன் வீட்டுல யாருக்கும் சூடு சொல்றேன்னு கிடையாதா? பணத்தை விட்டு எறியாம எல்லாரும் குமார் அடிச்சிட்டு இருக்கீங்க. என் பொண்டாட்டி நீயா எல்லாரோட சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்க. என்னடி இதெல்லாம்? மாமா, கெஸ்ட் வந்திருக்காங்க, இந்த நேரத்துல வேணாம். அணுகுடா, சும்மா நெஞ்சு நிமித்து தெரிஞ்சா பத்தாது. கொள்ள அடிச்ச பணத்தை திருப்பி கொடுக்கணும். அதான்டா ஆம்பளைக்கு அழகு. ஏங்க, அவ என்ன பணத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்? இப்பதாங்க வந்திருக்கா. அடிங்க, உன் தம்பிக்கு நான் வக்காலத்தா? பேசாம போயிடு, அரைஞ்சிடுவேன். இப்ப சொல்ற, என் தம்பி கிட்ட வாங்கின பணம் எப்ப வரும், எப்ப தருவ? சொல்ற, எப்ப தருவ? வர்றப்ப தருவேன் மாமா. பாரு, இந்த நக்கெல்லாம் என்கிட்ட வேண்டாம். என் காசு எடுத்து உன் தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்டிட்டு பணம் எங்கன்னு கேட்டா வர்றப்ப தரேங்கிற. இப்ப சொல்றேன், என் பணம் வர வரைக்கும் உன் தங்கச்சி காலேஜுக்கு போக கூடாது. போனா மரியாதை கெட்டுறோம். என்ன சார் இது? மாப்பிள்ளையா இருந்துகிட்டு நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? ஹலோ, யார் நீ? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? எங்க விஷயத்த தேவையில்லாம் மூக்க நுழைக்காத, அசிங்கம் ஆயிடுவேன். மாப்பிள்ள, போது நிறுத்துங்க. எங்க வந்து யார் அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க? யார் இது? இவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்க விருந்தாளி. விருந்தாளினா வந்தமா போனமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் நம்ம மேட்டர்ல மூக்க நுழைக்கிறாங்க? அதை விடுங்க. இவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளி. இவங்களை எப்படி நீங்க தப்பா பேசலாம்? என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? அத்தை, உங்ககிட்ட பணம் இருக்கிற அளவுக்கு இங்கிதம் இல்ல. யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற வரமுறை வேண்டாம். ஏய், என்னடி இது? மாப்பிள்ளன் கூட பார்க்காம இந்த வார் வர்றாங்க. மா, கொஞ்ச நேரம் பேசாம இரும்மா. இப்ப என்னடி நான் தப்பா பேசிட்டேன்? இவரு இந்த வீட்டுக்கு தான் மாப்பிள. இவர் போடுற ஆட்டத்தை நாங்க பொறுத்துக்கலாம். இவர் கடுமையா நாங்க சேவை செய்யலாம். இவரு மத்தவங்களை அசிங்கப்படுத்தலாமா? என்ன பாக்குற? எப்ப இவர் என் பிள்ளையும் அவனுக்கு வேண்டியவங்களையும் தூக்கி எறிஞ்சு பேசினாரோ அப்பவே விட்டு போச்சுடி. இனிமே மாப்பிள்ளையாவது மண்ணாவது. ஓ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? இத பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு பணம் தானே வேணும். கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. என் தலைய அடகு வச்சாவது உங்களுக்கு கொடுத்துறேன். அதை விட்டுட்டு வீடேறி வந்து வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்க தலையை மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா தலையும் அடமானம் வச்சாலும் 10 பைசா பேராது. வந்த விருந்தாலும் என்கிட்ட பேசுறாங்க, தப்புன்னு சொன்னா ஒத்திட்டு வருதா உங்களுக்கு? மாப்பிள்ளையாவது மண்ணாவது சொல்லிட்டீங்களே. இன்னும் 10 நிமிஷம் டைம் தரேன். எனக்கு பணம் வந்தாகணும், இல்ல இங்க வேற மாதிரி ஆயிடும். ஏய், உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். சார், இப்ப உங்களுக்கு பணம் தானே வேணும், அத நான் தரேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு வேணும்? மேடம், இருப்பா, சொல்லுங்க சார், உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? 5000 10,000 கிடையாது, 5 லட்சம் தர முடியுமா உங்களால? என்ன பேச்சே காணா? 5 லட்சம் குடுமா? அறுத்து போட்டு கோழி மாதிரி தூள்ன 5 லட்சம் ஆஃப் ஆயிட்ட குடு.